வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லட்சுமிநாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 5ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு உங்களது ராசி அதிபதி ராசியிலே ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது இந்த பெரிய ஒரு செயல்கள் பண்ணுவீங்க, பெரிய பெரிய சாதனை புரியறதுக்கான வாய்ப்புகள், இதுவரை இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கள் நல்ல ஒரு கிளாரிட்டியான விஷயங்களும் சிறப்பாக இருக்கும். 2இல் சுக்கிரன் செவ்வாய் மற்றும் சனியுடைய பார்வை இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ ஏன்னா கொஞ்சம் வாக்குவாதங்கள், சண்டை, சலசலப்புகள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது குடும்பத்தில். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தது நல்லது. ஸோ அது குடும்பம்னா அப்படி தான் இருக்கும்ன்றதை மனசில் வச்சுக்கோங்க. விட்டு கொடுத்து போகிறது யாரும் கெட்டு போகிறது இல்லைங்கிறது மனசில் வச்சுக்கிட்டாலே எல்லாமே சிறப்பாக இருக்கும். 3ஆம் அதிபதி உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ராசியிலே இருக்கிறனால பெரிய பெரிய செயல்கள், ஸோ நல்ல பெரிய முயற்சிகள் எடுத்து அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது நல்ல விஷயம்தான். 4ஆம் அதிபதியான புதன் ராசியிலே இருக்கும்பொழுது தாயாரை நல்லா கவனிச்சுப்பீங்க. நீளம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எண்ணம் செல்லும். இதை இடம் வாங்கலாமாங்கிற எண்ணம், வாகனம் வாங்கலாமான்னு தோணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதி சுக்கிரன் 2இல் சுக்கிரன் செவ்வாயோட இருக்கிறனால குழந்தைகள் விஷயங்கள் கவனமாக இருங்க. குழந்தைகள் கொஞ்சம் ஏடாவிடமாக பேசுகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் தோணும். காதல் சார்ந்த விஷயங்கள் கசப்பு ஏற்படுங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். வேலை சம்பந்தமான விஷயங்கள். ஸோ 6இல் கேது இருக்கும் பொழுது உங்களுக்கு வேலை சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா கேதுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ரெஸ் பண்ணுற ஒரு இடத்துல மற்றவங்க நம்மளை ரொம்ப ஒடுக்குறாங்களோ அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக அங்கே இருக்கிறது நல்லது. அது 8ஆம் அதிபதி உடைய சாரத்திலே போகிறனால கொஞ்சம். ஆனால் இந்த டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எதிரிகளுடைய உண்மை முகம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நீங்கள் அலர்ட்டாக இருந்துப்பீங்க. அதனால் உங்களுக்கு பெரிய லாபங்களும் வரும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வக்கரகிரகங்கள் நல்ல லாபத்தையும் தரும். நம்ம அலர்ட்டாக இருந்துப்போம். ஓகேங்களா. ஸோ கணவன் மனைவி உறவு. ஸோ 7ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா 9இல் இருக்கிறது. ஸோ 7ஆம் அதிபதி 9இல் இருக்கும்பொழுது கணவன் மனைவிக்கு நல்ல ரொம்ப சிறப்பான விஷயங்கள் வக்கரமாக போகிறனால சில நேரங்களில் பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ மனைவி பிடிவாதம் பிடிச்சா கொஞ்சம் விட்டு போங்க. வெளிவட்டாரம், பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் அதெல்லாம் சரியாயிடும். ஸோ அதனால் அது வரை கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்க போனோம்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி சனி வக்கரமாக போகிறனால எதிரிகளுடைய வேகம் கம்மியானாலும் அந்த செவ்வாயுடைய பார்வை இருக்கிறனால தொழில் சார்ந்த விஷயங்கள் இருந்தாலும் மற்ற விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். 8ங்கிறது நமக்குடைய பேராசையை குறிக்கும். ஒரு பெரிய பேராசை அது ஒரு பெரிய வில்லங்கத்தை கொண்டு வருங்கிறத நீங்கள் மனசார உணர்ந்தீங்கனாலே போதும். அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தந்தை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக. அப்பா கொஞ்சம் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பார். ஒரு சில விஷயங்கள் போஸ்ட்பான் பண்ணுவார். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தோம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேகம் இல்லையே அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். அதுவும் பசங்க பார்த்திங்கன்னா மேற்படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து கிளாரிட்டிலாம் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். மற்றபடி தொழில் சார்ந்த விஷயங்கள், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் நிறைய பணம் தேவைப்படும். ஸோ திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்படுதுங்கிற எண்ணங்கள் இருந்தாலும் கொஞ்சம் தொழில் ஸ்லோவாக போகிற மாதிரியான ஃபீல் கண்டிப்பாக இருக்குங்க. மற்றபடி 11ஆம் அதிபதி செவ்வாய் 2இல் நீச்சமாக இருக்கணும். நண்பர்கள் விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெருத்த லாபங்கள் கிடைக்குதுங்கிறதுக்காக தகுதி குறைவான செயலில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி இந்த வாரம் என்னென்ன விசேஷம் பார்த்தா 5ஆம் தேதி அன்றைக்கி ஏகாதேசி அன்னைக்கு அந்த பெருமாளை நினச்சிட்டு அமைதியாக அந்த விரதம் இருக்குது ரொம்ப நல்லது. ஓம் நமோ நாராயணன் அந்த பெருமாளுடைய நாமத்தை சொல்லிட்டு ரொம்ப சிறப்புங்க. 7ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தோம்னா தோஷங்களை விளக்குவது பிரதோஷங்க. ஸோ அன்னைக்கு அந்த பிரதோஷ காலமான 4லேருந்து 6 அந்த கோயிலில் இருந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அப்படி முடியலன்னா கூட காலையிலே போயிட்டு ஒரு தேனோ விபூதியோ அந்த அபிஷேகத்துக்கு தேவையான ஏதோ ஒரு பொருள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது நம்ம பூர்வீகம் வழியாக இருக்கிற தோஷங்களை விலக்கி நல்ல வழி கிடைக்கும்ன்றது உண்மையான விஷயம். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். 9ஆம் தேதி அன்றைக்கி பௌர்ணமி, அமாவாசை அன்னைக்கு பித்தூர் கர்மாக்கள், அதாவது நம்ம என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு காக்காவுக்கு சோறு வச்சிட்டோன்னு மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணலான்னா யாரோ கஷ்டப்படுறவங்க ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான பலன் கொடுக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.